सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற பிப்ரவரி மாதம் ஹிந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டட் கொஷின் ஃபுல்லாக நாங்கள் ஆன்சரோட வீடியோஸில் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நாங்கள் போடுறோம். இப்போ வந்து பிரவேசிகாவில் வந்து இது பேப்பர் 3. இது வந்து சண்டே நடக்கக்கூடிய தேர்வு. இது வந்து பாக் 1 பாக் 2ன்னு கொடுத்துருவாங்க. பாக் 1 அப்படிங்கும்போது பிரிவு 1ல் வந்து ஹிந்தியில் வந்து 50 மார்க்ஸ் கொடுப்பாங்க. பாக் 2னா பிரிவு 2ல் வந்து தமிழில் வந்து 50 மார்க்ஸ் கொடுப்பாங்க. மொத்த மார்க் வந்து 100 மார்க்ஸ். இது வந்து மார்னிங் மட்டும்தான் இந்த தேர்வு நடக்கும். 10 to 1 o'clock வரைக்கும் நடக்கும். பிரவேசிகா 3 பாக் 1 மொத்த மார்க் வந்து 100 மார்க்ஸு. டைம் வந்து 3 மணி நேரம், 10 to 1. ஃபர்ஸ்ட் ரோமன் கிஷி ஏக்கு விஷய பர் நிபந்து லிக்கியே. இது வந்து ஜென்ரல் எஸ்ஸே. நிபந்தனை வந்து ஜென்ரல் எஸ்ஸே கொடுத்துருக்காங்க, பொது கட்டுரை. மொத்தம் வந்து 3 வரும். இதில் ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதுனா போதும். மார்க் வந்து 15 மார்க்ஸு. செகண்ட் ரோமன் இங்கே லெட்டர் ரைட்டிங் வந்து 2 கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு இங்கே செகண்ட் யானா அல்லது நீங்கள் இது தெரிஞ்சால் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது தெரிஞ்சால் நம்பர் 2ன்னு போட்டு எது தெரியுதோ அதை எழுதணும். இதுக்கு மார்க் வந்து 8 மார்க்ஸு. தேர்ட் ரோமனில் வந்து இதில் 2 வரும். இதுக்கு மார்க் வந்து 7 மார்க்ஸு. இப்போ இங்கே செகண்டில் அவங்களே கொஷின் கொடுத்துருக்காங்க, கீழே சலான் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே டேஷ் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் என்ன பிரான்ச்சு, என்றைக்கு நீங்கள் வந்து டேட்டு ஃபில் பண்ணுற சலானில் டேட்டு, அதெல்லாம் நீங்கள் வந்து செல்ஃபாக பண்ணுறீங்களா, என்ன அமௌண்ட்டு ருப்பீஸில் என்ன அமௌண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி லாஸ்ட்டில் வந்து உங்கள் சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டிங்களா அதுக்கு மார்க் வந்து 7 மார்க்ஸ் வரும். 2 கொடுப்பாங்க, ஏதாவது 1 மட்டும் எழுதுனா போதும். फोर्थ रोमन निम्नलिखित गदांश को संक्षेप में लिखिए. இது வந்து 3 பங்காக சுருக்கி எழுதுக. ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. அந்த வந்து 3 பங்கு நம்ம எழுதுனா இதை கவுண்ட் பண்ணி பார்க்கணும். இதில் 90 வேர்ட்ஸ் எழுதுனா அதில் வந்து 30 வார்த்தையாக நம்ம கொண்டு வரணும். இதை மெயினாக படித்து பார்த்து சுருக்கி நம்ம எழுதணும். மார்க் வந்து 5 மார்க்கு. फिफ्थ रोमन अपनी பிராந்திய பாஷா மே அனுவாதி கீஜே. பிராந்திய பாஷானா உனக்கு தெரிந்த மொழியிலேருந்து மொழியாக்கம் செய்யவும். அப்போ வந்து ஹிந்தியில் தான் அவங்க பேராகிராஃபாக கொடுப்பாங்க. இந்த ஹிந்தியில் இருக்கிறத படித்து பார்த்துட்டு நீங்கள் தமிழில் வேணாலும் தமிழ் எழுதுகிறாங்க தமிழ் எழுதலாம், இல்லைனா இங்கிலீஷில் எழுதுகிறேன் அப்படின்றாலும் இங்கிலீஷில் வந்து எழுதலாம். அதுக்கு மார்க் வந்து 5 மார்க்கு. சிக்ஸ்த் ரோமன் ஹிந்தி மே அனுவாத் கீஜியே. இது ஹிந்தியில் வந்து மொழியாக்கம் பண்ணணும். ஹிந்தியில் தான் எழுதணும். மார்க் வந்து 10 மார்க்கு. அவங்க வந்து தமிழில் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கிலீஷ்லேயும் பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் படிச்சுட்டு அதை வந்து ஆன்சர் வந்து ஹிந்தியில் எழுதணும். மார்க் வந்து 10 மார்க்கு. அடுத்து பாகு 2. இப்போ ஹிந்தியில் ஃபுல்லாக 50 மார்க் முடிஞ்சிருச்சு. இப்போ பாகு 2ல் வந்து பிரிவு 2ல் வந்து தமிழில் வந்து 50 மார்க் இருக்குது. அதில் தான் இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட் ரோமன் ஏதேனும் 2 குறள்களை அடிப்பிரலாமல் எழுதுக. ஒரு குறளுக்கு வந்து 5 மார்க்கு. மொத்தம் 4 இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கே ஆரம்பமும் முடிவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சீர் மாறக்கூடாது. மேலே 4 சீர் கீழே 3 சீர் வரணும். எழுதுனா ஒரு குறளுக்கு வந்து 5 மார்க்கு. 4 கொடுத்துருக்காங்க, ஏதாவது 2 மட்டும் எழுதுனா போதும். 1க்கு 5 மார்க்கு. மொத்த மதிப்பெண் வந்து 10 மார்க்கு. செகண்ட் ரோமன் ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மீகாமல் விடை எழுதுக. மொத்தம் இதில் வந்து 6 கொஷின் கொடுப்பாங்க. ஏதாவது 3 மட்டும் எழுத சொல்கிறாங்க. ஒரு பக்கத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பக்கம் மீகாமல் எழுதணும் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் 1 2 பக்கம் கூட நீங்கள் எழுதலாம். ஒன்றுக்கு வந்து 5 மார்க்கு. மொத்தம் 3 எழுதணும். 6ல் 3 எழுதணும். மொத்தம் வந்து 15 மார்க்கு. தேர்ட் ரோமன் ஏதேனும் 2க்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. மற்றதில் 4 கொடுப்பாங்க. அதில் இடம் பொருள் போட்டு எழுதணும். 1க்கு 5 மார்க்கு. 4ல் வந்து ஏதாவது வந்து 2 மட்டும் எழுதுனா போதும். 1க்கு 5 மார்க்கு. மொத்த மதிப்பெண் வந்து 10 மார்க்கு.
4th ரோமன் ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மீகாமல் எழுதுக. மொத்தம் இதில் 3 கொஷின் எழுத சொல்கிறாங்க. மொத்த மதிப்பெண் 15 மார்க்கு, ஒன்றுக்கு 5 மார்க்கு. இந்த ரோமனில் டோட்டலாக 6 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 3மே எழுதணும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இந்த கொஷின் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வுக்கு வரும். மொத்தம் இதில் நாங்கள் பேப்பர் 1ல் 2 விட்டுருக்கோம், பேப்பர் 2ல் 2, பேப்பர் 3ல் 2ன்னு மொத்தம் 6 கொஷின் பேப்பர் நாங்கள் விட்டுருக்கோம். இந்த 6 கொஷின் பேப்பரையும் இப்போ இருந்தே நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.